நம்பிக்கையை இழக்காதீர்கள். அல்லாஹ்வின் கருணை அளவற்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா இபாதி லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹி ஸா இன்னா அல்லாஹ் யக்ஃபிரு துனூப் ஜமீஅன் ஸா இன்னஹு அல் கஃபூரு ரஹீம். தமிழ் பொருள்: என் அடியார்களே, தங்களுக்கே அநீதி செய்து கொண்டவர்களே, அல்லாஹ்வின் கருணையை பற்றி நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவனே மிகவும் மன்னிப்பவன், மிகுந்த கருணையுடையவன். சூரத்து சுமர். வஹுவல்லதி யக்பலு தௌபா அன் இபாதிஹி வயாஃபு அன் சியாத். தமிழ் பொருள்: அவன்தான் தனது அடியார்களின் தப்பாவை ஏற்றுக்கொள்கிறான், அவர்கள் செய்த தீமைகளையும் மன்னிக்கிறான். சூரத்து ஷூரா. இன்ல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வயுஹிப்பு அல் முத்தஹின. தமிழ் பொருள்: நிச்சயமாக அல்லாஹ் அடிக்கடி தௌபா செய்பவர்களை நேசிக்கிறான், தூய்மையாக இருப்பவர்களையும் நேசிக்கிறான். சூரத்துல் பகரா. வமன் யாமல் சுவன யஸ்லிம் நஃப்ஸஹு ஸும் யஸ்தக்ஃபிருல்லாஹ் யஜிதுல்லாஹ் கஃபூரன் ரஹீமா. தமிழ் பொருள்: யார் ஒரு தீமையை செய்தாலும் அல்லது தமக்கு தாமே அநீதி செய்து கொண்டாலும் பின்னர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் அவர் அல்லாஹ்வை மிகவும் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் காண்பார். சூரத்து நிசா. இல்லா மன் தாப் வாமன் வாமில அமல சாலிஹன் ஃபலைக்கு யுபத்துல்லாஹு சய்யாத்திஹிம் ஹசனாத் வகான் அல்லாஹு கஃபூரர் ரஹீம். தமிழ் பொருள்: ஆனால் எவர் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்கிறாரோ அவர்களின் தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிவிடுவான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான். சூரத்துல் ஃபுர்கான். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன் மின் அல் காஸிரின். தமிழ் பொருள்: பிரி, எங்கள் இறைவனே, நீ எங்களை மன்னித்து எங்களுக்கே அநீதி செய்து கொண்டோம், நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். சூரத்துல் அஃப்ராஃப். சில நேரங்கள் வாழ்க்கையில் நமக்கு ஒரு உணர்வு வரும். நான் நிறைய தவறுகள் செய்துவிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பாரா என்ற கேள்வி மனதை வாட்டும். சிலர் தொழுகையை விட்டிருப்பார்கள், சிலர் பல வருடங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்திருப்பார்கள், இன்னும் சிலர் செய்த பாவங்களை நினைத்து இரவெல்லாம் அழுவார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாத ஒரு உண்மை இருக்கிறது. அல்லாஹ்வின் கருணை நம்முடைய பாவங்களை விட மிகப்பெரியது. ஷைத்தானின் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? மனிதனை பாவம் செய்ய வைப்பது மட்டுமல்ல, உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நம்பிக்கை இழக்க வைப்பதுதான். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் மிகவும் ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறான். என் அடியார்களே, அல்லாஹ்வின் கருணையை பற்றி நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். சூரத்து சுமர். இந்த வசனத்தில் அல்லாஹ் என் அடியார்களே என்று அன்போடு அழைக்கிறான். எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் திரும்பி வருவதற்கான கதவை மூடவில்லை. நாம் மனிதர்கள், தவறு செய்வது நமது இயல்பு. ஆனால் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் திரும்புவதுதான் ஒரு முஃமினின் அடையாளம். சிலர் சொல்வார்கள், நான் இவ்வளவு வரம் தொடவில்லை, நான் நிறைய பாவம் செய்து விட்டேன், இப்போது அல்லாஹ்விடம் எப்படி திரும்புவது? அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மிடம் கேட்பது கடந்த காலத்தை அல்ல, இப்போதைய உண்மையான மனமாற்றத்தையே. இன்று நீங்கள் உண்மையாக மனம் வருந்தி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கண்ணீர் வடித்தால் அல்லாஹ் அதை வீணாக்க மாட்டான். அல்லாஹ் அல் கஃபூர், மிகவும் மன்னிப்பவன். அல்லாஹ் ரஹீம், எல்லையற்ற கருணையுடையவன். நம்முடைய பாவங்கள் கடலின் நுரையைப் போல இருந்தாலும் அல்லாஹ்வின் கருணை அதை விட பெரியது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அதிகமாக சொல்ல வேண்டும். மன்னிப்பு கேட்பது என்பது பாவிகளுக்கான அவமானம் அல்ல, அது ஈமான் கொண்டவர்களின் அழகான பண்பு. நபிமார்கள் கூட அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். அப்படி இருக்க நமக்கு அது எவ்வளவு அவசியம் என்பதை சிந்தித்து பாருங்கள். சில நேரங்களில் அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தருகிறான். அந்த சோதனைகள் நம்மை தண்டிக்க அல்ல, நம்மை அவனிடம் திரும்ப அழைக்கவும் இருக்கலாம். ஒரு கண்ணீர், ஒரு உண்மையான தப்பா, ஒரு மனமாறிய துவா, இவைகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட முடியும். எனவே இந்த நிமிடத்திலிருந்தே ஒரு முடிவு எடுப்போம். இனி அல்லாஹ்வை விட்டு விலகி வாழ மாட்டேன், எந்த நிலையிலும் அவனிடமே திரும்புவேன். அந்த முடிவே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியின் தொடக்கமாக இருக்கலாம். நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாவத்தில் இருந்தாலும் இறுதியில் உண்மையான மனதுடன் அல்லாஹ்விடம் திரும்பினால் அல்லாஹ்வின் கருணை அவனை அரவணைக்க முடியும். அல்லாஹ் தனது கருணையின் மகத்துவத்தை குர்ஆனில் இவ்வாறு கூறுகிறான். இல்லா மன் தாப் வாமன் வாமில அமலன் சாலிஹன் ஃபௌலைக் யுபத்துல்லாஹு சய்யாத்திஹிம் ஹசனாத் வகான் அல்லாஹ் கஃபூரன் ரஹீம். தமிழ் பொருள்: ஆனால் எவர் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்கிறாரோ அவர்களின் தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான். சூரத்துல் ஃபுர்கான். இந்த வசனத்தை கவனியுங்கள். அல்லாஹ் வெறும் உன் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று மட்டும் கூறவில்லை, அந்த பாவங்களையே நன்மைகளாக மாற்றிவிடுவேன் என்று கூறுகிறான். இதுவே அல்லாஹ்வின் அளவற்ற கருணை. அன்பானவர்களே, நாம் பல நேரங்களில் நான் அந்த தவறை செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று வருந்துகிறோம். அந்த வருத்தம் நம்மை அல்லாஹ்விடம் நெருக்கமாக்கினால் அது நமக்கு நன்மையாக மாறலாம். அதனால் தான் ஷைத்தான் மிகவும் விரும்புவது நாம் பாவம் செய்வது மட்டுமல்ல, பாவம் செய்த பிறகு அல்லாஹ்வை விட்டு விலகி விடுவதுதான். ஆனால் ஒரு முஹ்மின் என்ன செய்வார்? அவர் விழுந்தாலும் மீண்டும் எழுவார், தவறு செய்தாலும் மீண்டும் அல்லாஹ்விடம் திரும்புவார். அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் உடையாது. பிற அன்பானவர்களே, இன்று உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். இன்று உறங்குவதற்கு முன் 2 ரக்கத் நஃபில் தொழுங்கள். பிறகு உங்கள் கைகளை உயர்த்தி யாரும் இல்லாத நேரத்தில் மனம் திறந்து அல்லாஹ்விடம் பேசுங்கள். அரபியில் அழகாக பேச தெரிய வேண்டிய அவசியமில்லை, உங்கள் தாய்மொழியிலேயே பேசுங்கள்.
யா அல்லாஹ், நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு. என் இதயத்தை நேர்வழியில் நிலைநிறுத்து. என் வாழ்க்கையை குர்ஆனின் வெளிச்சத்தால் நிரப்புவாயாக. இந்த துஆவை உண்மையான மனதுடன் கேட்டால் அல்லாஹ் அதை நிச்சயமாக கேட்கிறான். ஏனெனில் அவன் கூறுகிறான், அஸா ஷாலக இபாதி அன்னி பிற வைஸா ஷாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜிபு தாவத்தாய் இஸா தானி தமிழ். பொருள் நடிகார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நான் மிக அருகில் இருக்கிறேன். என்னை அழைப்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் என்னை அழைக்கும் போது நான் பதிலளிக்கிறேன். சூரத்துல் பகரா. இதுதான் நம் இறைவன். அவன் நம்மை விட்டு தூரமாக இல்லை. நாம் தான் சில நேரங்களில் அவனை விட்டு தூரமாகி விடுகிறோம். ஆனால் நாம் கருணையால் நம்மை அரவணைக்கு சென்றால் அல்லாஹ் தனது கருணையால் நம்மை அரவணைக்கிறான். அதனால் இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். கடந்த காலத்தை நினைத்து அழுவதற்கு பதிலாக மீதமுள்ள வாழ்க்கையை அல்லாஹுக்காக வாழ முடிவு செய்வோம். அல்லாஹ்வின் கருணையை நம்புங்கள், வாழ முடிவு செய்வோம். அவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். இந்த வீடியோ முடிவதற்கு முன் நாம் ஒவ்வொருவரும் நம்மையே ஒரு கேள்வி கேட்டு கொள்வோம். இன்று இரவு நான் இறைவனை சந்திக்க வேண்டிய நிலை வந்தால் நான் தயாராக இருக்கிறேனா? இந்த கேள்விக்கான பதில் நம் இதயத்தில் மட்டுமே இருக்கிறது. நாம் செய்த நன்மைகளை விட அல்லாஹ்வின் கருணையைத்தான் அதிகமாக நம்ப வேண்டும். அதே நேரத்தில் அந்த கருணையை காரணமாக கொண்டு பாவத்தில் தொடர்ந்து வாழக்கூடாது. உண்மையான ஈமான் பிரமுண்மையான ஈமான் என்றால் இரண்டு விஷயங்கள். அல்லாஹ்வின் தண்டனையை பற்றிய பயம். இந்த இரண்டிற்கும் நடுவில் வாழ்பவன் தான் ஒரு உண்மையான முஃமின். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்த போது அல்லாஹ்விடம் மனம் வருந்தி இந்த துஆவை செய்தார்கள். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன் மின் அல் காசிரின. தமிழ் பொருள், எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களுக்கே அநீதி செய்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். சூரத்துல் அஃப்ராஃப். இந்த துஆவை நாம் அடிக்கடி ஓதலாம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்போது முடியும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்விடம் திரும்புவதற்கு இந்த நிமிடம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்த பிறகு சிறிய முடிவு எடுத்தால் கூட அது உங்கள் மறுமையை மாற்றக்கூடும். இன்று முதல் 5 நேர தொழுகையை பாதுகாப்போம். தினமும் சில நிமிடங்களாவது குர்ஆன் ஓதுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அதிகமாக மன்னிப்பு கேட்போம். பெற்றோருக்கு நன்மை செய்வோம். மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வோம். எந்த பாவம் செய்தாலும் உடனே அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கதவு எப்போதும் திறந்திருக்கிறது. அது அல்லாஹ்வின் தௌபாவின் கதவு. மனிதர்கள் உங்களை நிராகரிக்கலாம், உலகம் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையாக அல்லாஹ்விடம் திரும்பினால் அவன் உங்களை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். எனவே இன்று முதல் அல்லாஹுவை அதிகமாக நினைப்போம். நம் இதயத்தை சுத்தப்படுத்துவோம். நம் வாழ்க்கை நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து நேர்வழியில் உறுதியாக நிலைநிறுத்தி ஈமானுடன் வாழவும், ஈமானுடனே மரணிக்கவும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம்மை ஒன்று சேர்க்கவும் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.